அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் பெரிய கோவில். எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயிலை பற்றி. குழந்தைங்க தெரியாததுனால சில தகவல்கள் சொல்லலான்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இது நம்முடைய சிறப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கோவில். 60 அடிக்கு மேலே உயரம் கொண்டது இந்த கோவில். பிரம்மாண்டமான நந்தி இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் பார்த்திங்கன்னா 1000 years அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் காவிரி கரையில் எந்த பெரிய பெரிய மலைகளோ எதுவும் இல்லாத இடங்களில் 15 அடி தளம் கொண்ட கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த கோயிலுக்கும் தமிழுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோயிலோட சிவலிங்கத்துடைய உயரம் 12 அடி, நம்முடைய தமிழ் உயிரெழுத்துக்கள் 12, அந்த லிங்கத்துடைய பீடம் பார்த்திங்கன்னா 18 அடி, நம்முடைய மெய்யெழுத்துக்கள் 18. இந்த கோயிலோட கோபுரத்து பார்த்திங்கன்னா 216 அடி, கிட்டத்தட்ட 60, அதான் அதுக்கு மேலே. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கும் நந்திக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா 247. ஸோ அது மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. ரொம்ப தமிழுக்கும் இந்த கோவிலுக்கும் அவ்வளோ பெரிய சிறப்பு ஒற்றுமை கலந்துருக்கு. உலகத்திலேயே இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே பெரிய நந்தி, 2வது நந்தி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வாராகி அம்மனாக இருக்கட்டும், கால பைரவராக இருக்கட்டும், ரொம்ப விசேஷமானவங்க. இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய சிறப்பான தெய்வம் பிரகதீஸ்வரர், பெருவுடையார்னு சொல்லுவாங்க, அம்பாள் பிரகநாயகி. இதை கட்டின சிற்பி பேர் குஞ்சர் மல்லன். நன்றி, வணக்கம்.